அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உன்னை உயர்த்துவார். எப்பொழுது? சங்கீதம் 37:34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டுமாம். எப்படி? அவருடைய சமூகத்திலே, அவருடைய வார்த்தையை, அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வழியை நாம் கைக்கொள்ளும் பொழுது, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாழும் பொழுது, அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது, ஆண்டவர் பூமியை சுதந்திரிப்பதற்கும் அவர் நம்மளை உயர்த்துவதற்கும் தேவையான வழியை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற தெய்வமாக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வார்த்தையின் பிரகாரம் அவருக்கு சமூகத்திலே நாம் காத்திருப்போம். அவருடைய வழியை நாம் கை கொள்வோம். அவருடைய வழி எப்படிப்பட்டது? அவருடைய வழி பரிசுத்தம் உள்ளது. அவருடைய வழி சமாதானம் உள்ளது. அவருடைய வழி சந்தோஷம் உள்ளது. எங்கே பார்க்க முடியும்? கர்த்தருடைய வேதத்திலே. கர்த்தருடைய வேதத்திலே ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் நம் பூமியை சுதந்திரிப்பதற்கும் நாம் அந்த வழியிலே உயர்வதற்கும் தேவையான வழியை நமக்கு அவர் காண்பித்து தருகிற தெய்வமாயிருக்கிறார். கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு அவருடைய சமூகம் ஒன்றுதான் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வழிகளை காண்பிக்கிறார். போக வேண்டிய பாதையை தெளிவுபடுத்துகிறார். நமக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த நாளிலுமாய் இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த நாளிலே பூமியிலே உயர்வதற்கு தேவையான வழிகளை கர்த்தராகிய தேவன் நமக்கு வழிகாட்டுகிற தெய்வமாயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நபர் மேலும் உடைய கிருபை விளங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே காத்திருந்து நீ சொல்லுகிறதான பாதைகளை, வழிகளை அறிந்து கொள்வதற்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் சமாதானத்தையும் தேவனாய கர்த்தாவே நீ தருவீராக. ஆண்டவரே, எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, உடைய சமூகத்திலே காத்திருந்து உடைய பாதையை கை கொள்வதற்கு தேவையான ஞானத்தை கர்த்தராகிய தேவன் கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டதைப் போல அந்த இடம் வருகிற வரைக்கும் உடைய சமூகத்திலே காத்திருக்கவும், ஆண்டவரே, பூமியை சுதந்திரிப்பதற்கும் ஆண்டவரே உயர்த்தப்படுவதற்கும் தேவையான ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு ஜனத்தையும் மூடட்டும், ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதற்கு இருக்கிற எல்லா தடைகள் நீங்கி போகட்டும். அறிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் சமாதானத்தையும் கர்த்தராகிய தேவன் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தராகிய தேவன் நீக்கி போடுவீராக. விசுவாசத்தை கட்டளையிடும், சமாதானத்தை கட்டளையிடும், ஆரோக்கியத்தை கட்டளையிடும் சுவாமி. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே நம்முடைய வழியை கை கொள்வதற்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் தயவையும் கர்த்தராகிய தேவன் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.